அடுத்த நாள் ஆயுத பூஜை. ஆனால் வீட்டில் ஒரு வேலை கூட நடக்கலை. இப்போ மார்னிங்லேருந்து எல்லா வேலையும் போயிட்டுருக்கு. ஏன்னா லாஸ்ட் 2 டேஸாகவே வந்து சுகுவும் எங்கள் கூட வீட்டில் இல்லை. ஒரு எமர்ஜென்சி ஒர்க்காக ஊருக்கு போயிருக்காரு. அதனால் பெரிய பையனோட ஹெல்ப்பை வாங்கிட்டு சின்ன பையனையும் மேனேஜ் பண்ணிட்டு தனியாக இந்த வேலையெல்லாம் எப்படி செஞ்சு முடிக்க போகிறேன்னு எனக்கும் தெரியல. பை ஹோப் லெட்ஸ் ட்ரை அப்படிங்கிற மாதிரி மார்னிங்கே வந்து துணியெல்லாம் எல்லாம் துவைச்சி போட்டாச்சு. துணியை துவைச்சி போட்டுட்டு ஊருக்கு போயிட்டு இந்த ட்ராலிலாம் பேகு எல்லாமே அப்படியே கீழே இருந்தது. சரி அதையும் எல்லாம் எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏதோ பெரிய பையன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுனால கொஞ்சம் ஈஸியாக எல்லா வேலையும் பண்ண முடிஞ்சுது. அவன் இந்த கதவு ஜன்னல் அதெல்லாம் டஸ்டிங் பண்ணுறதுலாம் அவனுக்கு எட்டுற ஹைட் வரைக்கும் அவன் பண்ணி கொடுத்தான். அதுவே பெரிய விஷயம் இந்த வயசு பையன் பண்ணுறது. ஸோ அதனால் அவன்கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் வாங்கிட்டு சின்ன பையனையும் அப்பப்போ மேனேஜ் பண்ணிக்கிட்டு ஓரளவுக்கு பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ட்ராலிக்குள்ளேயே நிறையா பேகு சின்ன சின்ன பேக்லாம் போட்டு வச்சிட்டோம்னா இடம் பெருசாக அடைக்காது. அந்த மாதிரி அதெல்லாம் எடுத்து கபோர்டில் எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ரூம் ஃபுல்லாக என்டையர் வீடு ஃபுல்லாக டஸ்டிங் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பெட்ரூம் மட்டும் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா இது ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம்னா சின்ன பையன் அப்பப்போ தூங்குறப்ப நல்லா பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை முடிச்சுட்டு ரிமைனிங் வீடு எல்லாமே அன்றைக்கி டெய்லியும் முடிச்சாச்சு.